ஸ்டில் இங்கே பின்னாடிலாம் மெஸ்ஸப்பாக தான் இருக்கும். வீட்டில் உள்ள ஒர்க் இருக்குது, அதையும் பார்க்கணும். அதெல்லாம் பத்தலைங்க. ஒரு டைம் வரும். சூட்டபுளாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவேன். இல்லையா, டைம் இல்லையா, டக்குன்னு அப்படியே போட்டு போயிட்டே இருப்பேன். நம்ம நோக்கம் இந்த கிராஃபிக்ஸை போட்டு நல்லா இது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி டே 195. லாஸ்ட்டு 2 நாளாக வந்துட்டு சரியான வேலை. இன்னும் நிற்க முடியல. நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு இருந்தது. ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரிலாம் ஆர்டர்ஸ் வந்து. ஓகே அப்படின்ட்டு அந்த ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த வீடியோ எடுத்து போடக்குள்ள கொஞ்சம் பேர் வந்துட்டு சொன்னீங்க, இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் மாற்றுற மாதிரி பாருங்கள், அப்புறம் வந்துட்டு இந்த பேசக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் கிராஃபிக்ஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வைங்க அப்படிங்கிற மாதிரிலாம். அதெல்லாம் வைக்கலாம் தான், அதுக்குன்ட்டு நமக்கு டைம் வேணும். அந்த டைம்லாம் இப்போ எனக்கு கிடையாது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்டா எனக்கு இப்போ போடுற இந்த வீடியோவுக்கு கூட வந்துட்டு எனக்கு நேரம் கிடைக்காது. அந்த டைமில் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் உள்ள ஒர்க் இருக்குது, அதையும் பார்க்கணும். அதெல்லாம் பத்தலைங்க. ஒரு டைம் வரும். எனக்குன்னு தான் வந்துட்டு இந்த ஆஃபீஸ் செட்டப்பு ரெடி பண்ணேன் இந்த ரூமுக்குள்ளேயே. இது வந்து இப்போது காமன் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என் ஐட்டத்தை விட அதிகமாக பிள்ளையோட ஐட்டம் தான் அதிகமாக இதில் இருக்கும். எனிவே ஓகே, அந்த டைமில் வந்துட்டு நம்ம லேர்னிங் ப்ராசஸை சும்மாவும் இருக்க முடியாதுல்ல, அதையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருப்போம். அட் தி சேம் டைம் ஷாப்பையும் அப்படியே வச்சுட்டு விட்டுட முடியாது. நான் அதை வந்துட்டு இன்னும் நல்லா டெவலப் பண்ணணுன்ட்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன். நிறைய ஆர்டர்ஸும் இப்போ வர ஆரம்பிக்குது, அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நிறைய ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன் 1 by 1. என்னத்த சொல்கிறது, ஆனால் ஒரே ஆளான்லாம் அது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. டைமிங் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா பக்காவாக பண்ண முடியும். அன்எக்ஸ்பெக்டட் ஒர்க்கு, ஏகப்பட்ட ஒர்க்கு வந்துட்டு தான் இருக்குது. அதுக்கெல்லாம் போக வேண்டிய கட்டாய சூழ்நிலை போய் தான் ஆகணும். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அப்பப்போ வந்து ஒர்க்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸ்டில் இங்கே பின்னாடிலாம் மெஸ்ஸப்பாக தான் இருக்கும். அது அப்படி வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். ஆடியோவும் ஓரளவு கிளாரிட்டி இருக்குது, ஓகே. அண்டு மியூசிக் எதுவும் ஆட் பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சூட்டபுளாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவேன். இல்லையா, டைம் இல்லையா, டக்குன்னு அப்படியே போட்டு போயிட்டே இருப்பேன். நம்ம நோக்கம் இந்த கிராஃபிக்ஸை போட்டு நல்லா இது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ வரைக்கும் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு ஸ்லோவாக கிராஜுவலாக கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அது இன்க்ரீஸ் ஆகுறது அப்படியே சொல்லுவாங்களே, மரத்தில் ஆணி அடித்த மாதிரி இருக்குன்ட்டு, அந்த மாதிரி இருக்குது எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம். கம்மி தான், பட் வேல்யூ அதே மாதிரி ஸ்லோவாக எனக்கு இன்க்ரீஸ் ஆனிச்சுனாவே போதும் தான்.